ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குவைத்திலேருந்து வந்த ஒரு மிக முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். பல பேர் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டிக்கெட்ஸ் கேன்சல் ஆகிருக்கு. ரீஃபண்ட் கூட இன்னும் வரல. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல கேன்சலேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு. இதனால் என்ன ஆச்சு தெரியுமா? பெரிய அளவிலான கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆச்சு. DGCA லெவலில் மீட்டிங் நடந்துச்சு. இந்த வீடியோவில் நம்ம முழு விவரத்தோட பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் இருந்து நீங்கள் இந்தியாவுக்கு பொருட்கள் அனுப்புறீங்களா? 20 வருஷத்துக்கு மேலான எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட யூசுஃப் கார்கோ ஃப்ரீ பேக்கிங்கோட, நோ ஹிடன் சார்ஜஸ், சேஃப்டி டெலிவரியோட நமக்கு சர்வீசஸை வழங்குறாங்க. ஏர் கார்கோ பிளஸ் சி கார்கோ ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குவைத்ல என்ன ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னா, நிறைய பேர் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிக்கெட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிருக்கு. ரீஃபண்டு கிடைக்கல, ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. இது ஒரு ஸ்மால் இஷ்யூ கிடையாது. ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா வந்ததுனால டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்திருக்காங்க. அந்த மீட்டிங்ல டிராவல் ஏஜென்சிஸ், ஏர்லைன்ஸ், இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட் எல்லாமே ரிவ்யூ பண்ணப்பட்டிருக்கு. கமிட்டி சேர்மன் முக்கியமாக சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏர்லைன்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயணிகளோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. DGCA கிளியரா சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரூல்ஸை வயலேட் பண்ணினா லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட்ஸ் இக்னோர் பண்ணினா ஃபைன் வரும், பிளஸ் பெனால்டி வரும். இதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏர்லைன்ஸ் இப்போ டென்ஷன்ல இருக்கு. பயணிகளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது பேசஞ்சருக்கு நீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபிளைட் கேன்சலைசேஷன் ஏன் நடந்துச்சுன்றதுக்கு பாசிபிளான ரீசன் பாத்தீங்கன்னா, ஃபிளைட் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கிறதுனாலையும், ஏர்போர்ட் ஃபுல் ஆபரேஷன்ல இல்லைன்றதுனாலையும் டிக்கெட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் செய்யறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஒரு சில தகவலின்படி ஏர்லைன்ஸ் ப்ராஃபிட்டுக்காக கேன்சலைசேஷன் பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. குவைத்ல இருக்கிற இந்தியர்களுக்கு தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கும். டிராவல் பிளான் டிஸ்டர்ப் ஆகும், மணி லாஸ் ஆகும், ஃபேமிலி எமர்ஜென்சிக்கு போறதுனா டிலே ஆகும். குறிப்பாக வெக்கேஷன் பிளான் பண்ணிருக்கவங்க, லீவுக்கு பிளான் பண்ணிருக்கவங்க எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன செய்யணும்னா, டிக்கெட்டோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கிறணும். ஏர்லைனை கான்டாக்ட் பண்ணுங்க, ரீஃபண்ட் ரெக்வஸ்ட்டை சப்மிட் பண்ணுங்க, அஃபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுங்க. எதுவும் ப்ராப்ளம்னா எதுவா இருந்தாலும் அமைதியா ஹேண்டில் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், குவைத் ஃபிளைட் கேன்சலேஷன் இஷ்யூ பெரிய அளவில் சீரியஸ் ஆகி இருக்கு. DGCA விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல சைன் தான். உங்களுடைய டிக்கெட் கேன்சல் ஆயிருக்கா, ரீஃபண்ட் கிடைச்சதா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.